ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை சொல்லவா? முயலாமை கதை நம்ம எல்லாரும் படித்தது, எல்லாருக்கும் தெரியும். அதே முயலாமை கதையோட 2.0 வெர்ஷன் இப்போ பார்க்கலாமா? முதல்ல நம்ம படித்த கதைக்கு வருவோம். வழக்கம் போல தான் முயலாமைக்கும் ஒரு ஓட்டப்பந்தய போட்டி. முதல் போட்டியில் முயல் தன்னோட வேகமான திறனால் ஜெயிச்சிருச்சு. திருப்பி ரெண்டாவது போட்டி நடக்குது. முயலுக்கு கொஞ்சம் தலகணம், நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே, ஆமையால் நம்மளை ஜெயிக்க முடியாதுன்ட்டு கொஞ்சம் தூரத்தில் ஓடி போய் ஒரு மரத்தடியில் படுத்துக்கிச்சு. ஆனால் நிதானமாக வந்த ஆமை முயலை ஜெயிச்சிடுச்சு. ஸோ இதோடு நம்ம கதை முடிஞ்சிடும். ஆனால் இங்கே கதை இன்னும் முடியல. இப்போ அதோட 2.0 வெர்ஷன் பார்க்கலாங்களா? கடைசியாக ஒரு போட்டி முயலுக்கும் ஆமைக்கும். ஆனால் இந்த வாட்டி சமதளமான ஒரு தரையில் இல்லை, குண்டும் குழியும் மேடும் பள்ளமுமாக நிறைஞ்ச ஒரு ரோட்டில் போட்டி நடக்குது. நடுவர்கள் விசில் ஊத ஆமையும் முயலும் போட்டிக்கு தயாராச்சு. ஓட ஆரம்பித்தாங்க. முயல் வழக்கம் போல் வேகமாக ஓடிச்சு. திடீர்னு போய் ஒரு இடத்துல நின்றுச்சு. அங்கே ஒரு பெரிய பள்ளம் நிறைய தண்ணி. இதை எப்படி கடந்து போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது நிதானமாக அங்கே வந்து சேர்றாரு ஆமை. அவர் என்ன பண்ணார், நான் தண்ணியில் நீந்தி போகிறேன், நீ என் முதுகில் ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி முதுகில் மேலே ஏற்றிக்கிட்டு 2 பேரும் அந்த பள்ளத்தை கடந்துட்டாங்க. அடுத்து இதே மாதிரி போகும்போது ஒரு மேடான பகுதி. ஆமை ஏற ரொம்ப சிரமப்பட முயல் ஆமையை தூக்கி தன் தோளில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த மேடை கடந்து போயிட்டாங்க. கடைசியாக 2 பேருமா வெற்றி இலக்கை ஈஸியாக அடைஞ்சிட்டாங்க. ஸோ இதுதான் முயலாமை கதையோட 2.0 வெர்ஷன். ஜப்பானில் குழந்தைங்களுக்கு இப்படி தான் கதையை சொல்லித்தராங்க. ஒரு போட்டியில் முயல் வெற்றி பெற்றது, இன்னொரு போட்டியில் ஆமை வெற்றி பெற்றது, 3வது போட்டியில் முயல் ஆமை 2 பேருமே வெற்றி பெற்றாங்க. ஆனால் முயலாமை மட்டும் என்றைக்குமே வெற்றி பெற முடியாது. ஸோ முயலாமையை விட்டுடுங்க, வெற்றியை நோக்கி நடங்க. ஆல் தி பெஸ்ட்.